வேணாப்பா, நம்ம வீட்டுக்கே போயிடலாம்ப்பா. இருக்கிற சொத்தெல்லாம் ஊர் பேர் தெரியாது உங்களுக்கு கொடுத்து அழிச்சிட்டு இப்ப கேட்டா தெரியலன்ற. அம்மாக்கு எதுவுமே ஞாபகம் இல்லடா. இன்னும் கொஞ்ச நாள்ல என்னையே தெரியாதுன்னு அதான் ரோட்லயே விட்டு போறேன். எங்கேயாச்சும் போய் சாவு. என்னாச்சு மேம்? முத ஏந்திரிங்க மேம். என்னாச்சு மேம்? நான் எதுவுமே ஞாபகம் வச்சுக்க மாட்டேன்னு என் பையன் எங்க விட்டுட்டு போயிட்டான்ப்பா. மேம் என்ன யாருன்னு தெரியலையா? கண்ணா, நீ யாருன்னு எனக்கு தெரியலப்பா. நீங்க தான் மேம் எனக்கு வாழ்க்கையை கொடுத்தீங்க. நான் யார் தெரியுமா? அக்கா அக்கா ஒரே ஒரு பெண்ணு வாங்கிக்கோங்கக்கா ப்ளீஸ்க்கா, ரொம்ப பசிக்குதுக்கா. வேண்டாண்டா தங்கம். அக்கா அக்கா ஒரே ஒரு பெண்ணு வாங்கிக்கோங்கக்கா, ஏதாச்சும் வாங்கி சாப்பிடுவோம். அக்கா கூட வரியா? நான் உனக்கு சாப்பாடு வாங்கி தரேன். டேய் தங்கம், பொறுமையா சாப்பிடு, யாரும் வந்து எடுத்துட்டு போக மாட்டாங்க. சரி, உன் பேர் என்ன? தெரியலையே. சரி, அம்மா அப்பா? அப்படி யாரும் இல்லையே. சரி, உன்னை படிக்க வச்சா படிப்பியா? சாப்பாடு தருவீங்களா? 3 வேளையும் தரேன். அப்ப படிக்கிறேன். இனில இருந்து உன் பேரு தமிழ் செல்வன். போயிட்டு வா. பாய். நான் எல்லாத்தையுமே உங்களை பற்றி விசாரிச்சு பார்த்தேன் மேம். பட் யாருமே உங்களோட டீட்டெயில்ஸே கொடுக்கல. ஆல்சோ நீங்கள் கல்யாணம் ஆகி போயிட்டீங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அப்போ கூட என்னோட படிப்பு செலவு, என்னோட ஹாஸ்டல் செலவு எல்லாத்துக்குமே சேர்த்து பணம் கட்டிட்டு தான் போயிருந்தீங்க. அப்படி நீங்கள் என்னை பார்க்கலனா இன்னைக்கு இது தமிழ் இல்லை மேம். எல்லாத்துக்குமே நன்றி மேம். தங்கம், நீ இவ்வளோ சொல்லியும் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. ஆனால் உன் வாழ்க்கையை நான் மாற்றிருக்கேன்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்குப்பா. நீங்கள் என் கூட வந்துடுறீங்களா? நான் உங்களை அம்மான்னு கூப்பிட்டுமா? கூப்பிடுறா தமிழ். போலாமாம்மா? போலாம்ப்பா. வாங்க. அண்ணா ஒரே பெண் வாங்கிக்கோங்கண்ணா, ரொம்ப பசிக்குது. சாப்பாடு வாங்கி தரேன். படிக்க வச்சா படிப்பியா? ஆ